Hello friends, welcome to Bhuvana's channel 27. இன்னைக்கு மட்டன் பிரியாணி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்லாம் என்னென்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துருக்கேன். அதில் ஒரு பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, ஒரு ஜாதி பத்திரி சேர்த்துக்கிறேன். 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். 300 கிராம் பாஸ்மதி அரிசியை கழுவி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு பவுலில் கழுவிய மட்டன் 1/2 கிலோ சேர்த்துக்கிறேன். கூடவே 2 கீரிய பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். மல்லிப்பொடி 2 டீஸ்பூன், மிளகாய் பொடி 2 டீஸ்பூன், கரம் மசாலா 2 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். கூடவே பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன். அதில் நீளமாக நறுக்கி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தை நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெளில எடுத்துடலாம். அதே குக்கரில் ஒரு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி மூக்கு, ஒரு கடல்பாசி சேர்த்துக்கிறேன். ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இது கூட நம்ம ஊற வச்சிருக்கிற மட்டனை சேர்த்துடலாம்.
மட்டன் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ குக்கர் மூடி ஒரு 6 விசில் வச்சுக்கலாம். அப்போ தான் மட்டன் நல்லா வேகும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ ரைஸ் மட்டன் எல்லாத்தையும் நம்ம சேர்த்தாச்சு. இது மேலே நம்ம வறுத்த வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை இது மேலே தூவி விட்டுக்கிறேன். ஒரு அரை லெமன் இது மேலே பிழிஞ்சு விட்டுக்கலாம். ஒரு சில்வர் ஃபாயில் பேப்பர் வச்சு இதை கவர் பண்ணிக்கிறேன். இப்போ மூடி வச்சு மூடிடலாம். ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேமில் இது நல்லா வேகணும். இப்போ 15 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஒரு பிளேட்டில் சர்வ் பண்ணலாம். ஃபுட் கலர் எதுவும் நான் ஆட் பண்ணலை. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்பவே சுவையான மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.